வெல்கம் டு சுதா பழனிவேல் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் உப்புமா. போகான்னு சொல்லுவாங்க நார்த் சைடு. அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2 டம்ளர் அவல், கெட்டி அவலாக எடுத்துக்கோங்க. அதான் செஞ்சால் நல்லாயிருக்கும். 2 டம்ளர் அவல், ஒரு வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் நான் உரித்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா நம்ம வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவளை பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு அலசிட்டு, தண்ணி இல்லாத நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணி அதில் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெடித்ததும் பச்சை பட்டாணி போடுங்க. பச்சை பட்டாணி போட்டு மூடி வைங்க, இல்லைன்னா அது வெடித்து செதறும். அது கொஞ்சம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை போடுங்க. கருவேப்பிலை தழை போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழத்தை விட்டு கிளறி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் போட்டு கிளறுனா போகா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.